ஸோ கோட் சூட்டு பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நாள். என்ன நாள்னால் இன்றைக்கி தான் எம்பிபிஎஸ் கிராஜுவேஷன் டே. இப்போ நம்ம கிராஜுவேஷன் இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2019 2025 வரைக்கும் ஒரு 6 இயர்ஸ் இங்கே ரஷ்யாவில் லைஃப் போட்டுச்சு. எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு படித்து இதெல்லாம் பண்ணி இன்றைக்கி கிராஜுவேஷன் டே டிகிரி வாங்க போகிறேன். ஸோ அதோட விலாகு தான் இது. கிராஜுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பேரா ஹால்னு சொல்லிட்டு ஒரு ஹாலு. ஸோ அங்கே தான் கிராஜுவேஷன் நடக்குது. அங்கே போயிட்டு தான் நம்ம இந்த விலாகுக்கு கண்டினியூ பண்ணோம். அங்கே உள்ளார கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ பார்க்கலாம். இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஒப்பேரா ஹாலுக்கு போயிட்டு அசம்பிள் ஆகணும். ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி எப்படா அந்த டிகிரி வாங்குவோம் அந்த எம்பிபிஎஸ் டாக்டர் எம்பிபிஎஸ் இனிமேல் நம்ம ஒப்பேரா ஹாலுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒப்பேரா ஹாலுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். என்ன துண்ண? ஆக்சுவலி டுடே மை லஞ்ச் வாஸ் நிறுத்து. என்ன சொல்ற? 5 ரூபா பிரியாணி சாப்பிட்டேன். 5 ரூபா பிரியாணியா? நண்பன் ஒருத்தன் டை மிஸ் பண்ணிட்டான். அந்த டேகு தான் இந்த மாதிரி ஒரு டேகு, இந்த கிராஜுவேஷன் கவுனுக்கு மேலே ஒன்று போடுவாங்கள்ல, அந்த டேகு மிஸ் பண்ணிட்டான். அதை எடுத்து வரேன்னு கேட்குறான். அப்போ அவனுக்காக வேறு வெயிட் பண்ணிட்டு வேண்டியது எனக்கு. நேற்று மழை பெஞ்சிச்சு, அப்படின்னு மரலாம் பார்த்தேன் பசை பிடிச்சி போய்கிட்டு. இந்த ஒப்பேரா ஹாலுக்கு எல்லாத்தையும் 8 மணிக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நானும் 8 மணிக்கு கரெக்டாக போய் பார்த்தா இங்கே வந்ததே கொஞ்சம் பேர் தான் இருக்குது. 8 மணிக்கெலாம் திறந்துடும், உள்ளே நீங்கள் போயாகணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் 8 மணி 8:30 ஆச்சு, 8:30 9 மணி ஆயிடுச்சு. அதுக்கு பிறந்தா கொஞ்சம் கொஞ்சமாக 9 மணிக்கு மேலே தான் எல்லோரும் உள்ளாரே போனோமே. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள போயிட்டு உள்ளதான் வீடியோ எடுக்கிறோம். ஒரு வழியாக நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு, செகண்ட் ரோலையும் வாங்கியாச்சு. இதுக்குள்ளே தான் நம்ம உள்ளே போகணும். இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகலாம். வாங்க உள்ளே போகலாம். ஒரு வழியாக நம்மளும் டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே போயாச்சு. தேட்டருக்குள்ளே போனால் நீங்கள் இந்த மெர்சல் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ஒரு மேஜிக் ஷோ நடக்குமே, இந்த பாரிஸ் சைடு மேஜிஷியன் விஜய் வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் வந்து மேஜிக் பண்ணிகிட்டு இருப்பார். காஜல் அகர்வால் கூட இருப்பாங்க. அந்த சீனில் பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஆடிட்டோரியம் காமிச்சிருப்பாங்க. அதுவும் ஒப்பேரா ஹால் தான். இப்போ எங்களுக்கு கிராஜுவேஷன் நடக்கிறது அதே ஒப்பேரா ஹால் தான். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆனிச்சு. பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆடியன்ஸு, மேலே பால்கனி, 2 பால்கனியில் ஒரு ஆடியன்ஸு, எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மாண்ட ஒரு சங்கர் படத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுங்க. இந்த இடத்துல தான் நம்ம கிராஜுவேஷன் நடக்க போகிறதான்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு எந்த சீட் நம்பரோ அந்த சீட் நம்பர் பார்த்து போய் உட்காரணும். ஒரு வழியாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க சீட்டில் அலாட் பண்ண சீட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. ப்ரோக்ராமும் பொறுமையாக ஸ்டார்ட் ஆனிச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஒன்று ஆன் பண்ணாங்க. என்னடா இது படம் போடுறாங்கன்னு பார்த்தா அது படம் இல்லைங்க. போன வருஷம் பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு விஷ் பண்ணாங்க அவங்க இடத்துலேருந்து. அப்புறம் வந்து ரெக்டர் வந்து பேசினார். அப்புறம் நாங்களாம் சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுத்தோம். அப்புறம் ஒவ்வொரு டீச்சர்ஸ், எங்கள் 5th இயர் டீச்சர்ஸ் 6th இயர் டீச்சர்ஸில் வந்து எங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீச்சர்ஸாக வந்து எங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்தது தான் ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நான் என்னோட போர்ஷன் மட்டும் கட் பண்ணி இந்த வீடியோவில் நான் போடுறேன். அதாவது நான் வந்து அந்த பட்டம் வாங்குற அந்த சீன், அந்த எக்ஸாக்ட் மூமெண்ட்டை வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட நான் கேமரா கொடுத்து நான் வந்து எடுக்க சொன்னேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிகிரி கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் வைஸ் டீன் மேம் கொஞ்சம் கண்ணீர் மழுக்க கொஞ்சம் பேசினாங்க. அது கொஞ்சம் லைட்டாக டச் ஆயிடுச்சு. இந்த கேப் த்ரோயிங் மூமெண்ட் இருக்குங்களா, கேப் த்ரோயிங் மூமெண்ட்டில் நாங்களும் ஜாலியாக கேப்பை வீசிட்டோம். அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, வீசின கேப்பை திருப்பி ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டாங்க. அதை என்னடா அது மம்பா போச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் எங்கடா எங்கள் கேப்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கேப் எடுத்து வீசின கேப்பான்னு சொல்லிட்டு திருப்பி யூனிவர்சிட்டிக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க போல, நமக்கு தான் தெரியறதில்லை. கிராஜுவேஷன் முடிச்ச கையோட அன்னைக்கு ஈவினிங்கே ஆஃப்டர் கிராஜுவேஷன் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வச்சாங்க. நான் கூட பார்ட்டி தானேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போய் ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தா இங்கே சாப்பாடு பார்ட்டி இல்லை, வெறும் டான்ஸ் பார்ட்டி தான் சொல்லிட்டாங்க.
டேய் காலையிலேருந்து வெறும் தண்ணி தானே குடிச்சிட்டு இருந்தேன், எதுவுமே சாப்பிட்றடா, அட்லீஸ்ட் ஒரு ஜூஸாவது கொடுக்கடான்னு கேட்டால் இது வெறும் டான்ஸ் பார்ட்டி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட என்னடா இது வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு நானும் அங்கே சும்மா போய் பார்த்தேங்க. சும்மா அந்த விளாக் எடுத்துகிட்டு அப்படியே டான்ஸ் ஆட சொன்னாங்க. நமக்கு டான்ஸ் ஆடுற மூடே இல்லை, என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே டான்ஸ் ஆடுற உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லோரும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்க, நம்மளும் அதை பார்த்துட்டு இருந்தேன், கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டோம். இது அப்படியே ஒரு நைட் ஒரு 7 மணி வரைக்கும் போணுச்சு, 7-8 மணி வரைக்கும் போணுச்சு. நான் அங்கேயே கொஞ்சம் உட்காந்துட்டு இருந்தேன். பட் நான் அங்கே கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹாஸ்டல் டைம் ஆச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி என்ஜாய் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.